நம்ம ஒரு நாகரிக சமுதாயத்திலே தான் இருக்கிறோமா? ஏன்னா சாதி என்பது ஒரு கற்பிதம் தான். எல்லா இனக்குழுக்களாக அந்த காலத்தில் இருந்தான். ஜனநாயகப்படுத்தப்படாத காலகட்டங்களில் மனிதர்கள் பல இனக்குழுக்களாக இருந்தான். ஏன்னா சோசியல் அனிமல், மனிதன்கிறவன் கூடி வாழக்கூடியவன். அப்போ அவரவருடைய விருப்பம் சம்மந்தப்பட்டது. இதை நம்ம என்னென்னா அரேஞ்ச்மெண்ட் மேரேஜில் யார் வேறு வேறு ஜாதிகளில் திருமணம் செய்கிறாங்களான்னா அது கிடையாது. எல்லாருமே சுயசாதியில் அவரவர்களுடைய சொந்தத்தில், அவங்க ஜாதிக்குள்ளே, அவங்க ஊருக்குள்ளே, அவங்க தெரிஞ்ச வட்டாரத்துக்குள்ளே அவங்க திருமணம் செய்கிறாங்க. யாரோ ஒரு சிலர் காதல் வசப்படுகிறார்கள், யாரோ சிலர் விரும்பி திருமணம் செய்து கொள்கிறார். இது ஒரு விதிவிலக்கான விஷயம். அவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, அவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கிற ஒரு நிலைமை வருகிற போது அதை தடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஏற்கனவே அதற்கான சட்டங்கள் இருக்கிறதானா? நிறைய சட்டங்கள் இருக்கிறது. பல பேரை குண்டர் சட்டத்திலே கைது செய்திருக்கிறார்கள். இதற்குள்ளே அது முதலமைச்சர் மிக சரியாக சொல்கிறார். இப்போ உதாரணத்திற்கு ஆதி திராவிடர் நல விடுதிகள் என்று அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஹாஸ்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிசி ஹாஸ்டலு, எஸ்சி ஹாஸ்டல் என்று சொல்லுகிற போது அதற்குள்ளே ஒரு சாதிய உணர்வு ஏற்படுகிறது. அவன் யார்? அவன் எஸ்சி ஹாஸ்டலில் இருக்கானா? இது மூலமாக சாதியை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பிஎஸ்சி ஹாஸ்டலு, எஸ்சி ஹாஸ்டலு அப்படிங்கிறதுலாம் இனிமேல் வேண்டாம். சமூக நீதி விடுதி, ஜோசியல் ஜஸ்டிஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கான ஹாஸ்டல் அவ்வளோதான். சமூக நீதிக்கான மாணவர் விடுதி.